எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இயேசு எங்களுக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. இன்று சாத்தானம் காலின் கீழே, என்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அனுபவிக்கிற கஷ்டங்கள், பாடுகள், தீமைகள் உங்கள் குடும்பத்தில் நிலைக்காது. பயப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க, ஜெபத்தை விட்டுறாதங்க, துதிக்கிறத விட்டுறாதங்க, சோர்ந்து போயிடாதங்க, பயப்படாதங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தில் அதிக நேரம் நீங்கள் செலவிடுங்க. அதிக நேரம் நல்ல துதிங்க. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். அந்த பிரச்சனை ஹல்லேலூயா நிலைக்காது. அந்த பாடுகள், அந்த உபத்திரம், அந்த வியாதி, அந்த தீமைகள், அந்த பொல்லாத மனிதர்கள் நிலைக்க மாட்டாங்க. ஷபலவரி கதூருவிக்கரவா, ஷபலவரி கதூருவிக்கரவா. யாத்ராகமம் 15:9 தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தியர் என்ன செய்கிறாங்க? தொடர்ந்து வராங்க. நான் தொடருவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஹல்லேலூயா மக்கள் பாருங்கள், எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆரோனை மோசையை கொண்டு போய் கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார். அங்கே நிறைய வாதுகளை கொடுத்து தான் இஸ்ரவேல் எகிப்தருக்கு பயத்தை உண்டாக்கி ஜனங்களை ஆராதிப்பதற்காக வெளியே கொண்டு வந்தாங்க. ஆனால் திரும்பியும் பாருங்கள், அந்த எகிப்தர் என்ன செய்கிறாங்க? தொடர்ந்து வராங்க. எப்படி இவங்க போகலாம்? எப்படி தேவனை அவங்க ஆராதிக்கலாம்? எங்களுக்கு இவங்க அடிமை தானே. திருமணம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து நாங்கள் வைத்து எங்களை அடிமைப்படுத்துவோன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஹாப்பி. போய் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துடுவேன். எப்படி அவங்க போகலான்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க பாருங்கள், தொடருவேன், பிடிப்பேன். எப்படி பாருங்கள், நான் தொடர்ந்து போவேன், நான் பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவே, என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா? ஹல்லேலூயா. தொடர்ந்து நான் இந்த குடும்பத்துக்கு போவேன், பிடிப்பேன், இந்த கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை திருப்தியாகும் என்று சொல்லி ஒரு கூட்டம் உங்களுக்கு உறவு எழுப்பி கொண்டு இருக்கிறதா? ஹல்லேலூயா. கர்த்தர் காற்றை வீச பண்ணி கடல்களை மூடிக்கொண்டு திரளான தண்ணீர்கள் இயம்போல அமிழ்ந்து போனார்கள். ஹல்லேலூயா. முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோன், நடுவில் சில ஜனங்கள் தத்தளித்து கொண்டு இருந்தாங்க. என்ன பண்ணுவோன்னு தெரியல, உடைய முடியாது. பின்னால் போனால் அவங்க கொண்டு போயிடுவாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது எகிப்தியர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அப்படியே நீங்கள் இருங்க, நான் பாலம் கட்டுறேன், அது பிறகு நீங்கள் பாலத்துக்கு மேலே ஏறிப்போங்கன்னு சொன்னாரா? இல்லை பாருங்கள், செங்கடலை பிளந்து அது நடுவே கர்த்தர் கடந்து போக வைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சத்துரு நெருக்கிறாங்களா? உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா? பாடுகள், துன்பங்கள் உங்களை வேதனைப்படுத்துதா? சோர்ந்து போகாதங்க. ஹல்லேலூயா. செங்கடலை கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கி பிளக்க போகிறார். நீங்கள் பயப்படாதங்க. வாயினால சொல்லுங்க, இந்த காலை வேளையில் என்னை துரத்துகிற பார்வோனை சேனைகளை இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா கடிந்து கொள்ளுகிறேன். எனக்கு முன்னாக நிற்கிறது எரிகோ, எனக்கு முன்பாக இருக்கிறது செங்கடல், எனக்கு உனது கடன், இந்த வியாதி இயேசுவின் நாமத்தினால நீ வெளியேறிப்பா. செங்கடல் இயேசுவின் நாமத்தினால நான் பிளக்கிறேன், அது பிரிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. காலையில் பாருங்கள், பரிசு தாவில நிரம்பி நீங்கள் செபித்து பாருங்கள்.
காலைதோறும் அவருடைய கிருபை புதியது. புது கிருபை உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவியால் நிரம்பி நீங்கள் செபிங்க. பரிசுத்த ஆவி எனக்கு தாக இசப்பா. நான் இப்போ செபிக்கணும். காலை வேளையில் எழும்பி ஹல்லேலூயா. குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, சபைக்காக நான் செபிக்க போகிறேன். தொடர்ந்து இந்த பிரச்சனை வருகிறது. தொடர்ந்து பாடுகள், தொடர்ந்து வியாதி, தொடர்ந்து கடன், தொடர்ந்து என் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டுக்கு. எத்தனை வருடங்கள் இந்த பாடுகள், எத்தனை வருஷம் இந்த பிரச்சனைகள். துரத்தி கொண்டு வரானே பார்வோன். இன்னைக்கு பார்வோனின் சேனைகளை களங்கடிப்பீராக. வாயை திறந்து சொல்லுங்க தெய்வ பிள்ளைகளை. உன் வாயை விரிவாய் தர நான் நிரப்புவேன் கர்த்தர் சொல்லுகிறார். நீ வாயை விரிவாய் திறந்து சொல்லுங்க. வேத வசனத்தை சொல்லுங்க. இந்த நாளில் போராடுகிற பால சிங்கத்தையும் மலு சர்ப்பத்தையும் நான் மிதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இன்று சாத்தானும் காலின் கீழே. அல்லேலூயா. கிச்சனில் வேலை செய்யும் பொழுது காலை வச்சு மிதிச்சுக்கிட்டே இருங்க. நான் இன்னைக்கு மிதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் மிதிக்கிறேன். நான் ஜெயத்தை இன்னைக்கு எடுக்கிறேன். சபலபரிக்கரவா. எங்கே ஆயுதம் உருவாக்கப்படுதோ அங்கேயே வாய்க்காமல் போகும். எங்கே சத்துரு வெள்ளம் போல வாரானோ அங்கே பரிசுத்தாவியர்கள் கொடியேற்றுவார். அதுதான் காலையில் செபிக்கவும் பாருங்கள். பரிசுத்தாவியனை கூப்பிடணும். பரிசு நிரம்பி செபிக்கணும். ஆவியோடும் கருத்தோடு நான் பாடுவேன்னு சொல்லி வசனம் சொல்லுது பாருங்கள். நம்மளுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்தில் கேட்டதை இராதபடி அரண்களை நிர்மலமாக்குறதுக்கு அது தேவ பலமுள்ளதாக இருக்கணும் பாருங்கள். வைராக்கியமாய், கருத்தாய், ஹல்லேலூயா, பரிசுல நிரம்பி நம்ம செபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செங்கடலை ஹல்லேலூயா மோசையை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா, செங்கடலை பிளந்து விடுன்னு சொன்னார் பாருங்கள். ஹல்லேலூயா, எவ்வளோ அதிசயம் பாருங்கள். கடல் ரெண்டாக பிளந்து அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிந்து நிற்கிறது. தேவ ஜனங்கள் அப்படியே நடந்து போகிறாங்க. இவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்றைக்கி உங்களுக்கு செங்கடல் மாதிரி பிரச்சனை இருக்கலாம். செங்கடல் மாதிரி வேதனைகள் தொடர்ந்து உங்களை சூழ்ந்து நிற்கலாம். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நம்ம வாயில் வச்சுருக்கிறார். நீங்கள் ஜீவனை பேசுங்க. நீங்கள் அதிசயம் நடக்கட்டும். நீங்கள் அற்புதம் நடக்கட்டும் எனக்கு. அல்லேலூயா. கடன்காரவங்களை நெருக்கிறானா? வியாதி ஒன்று நெருக்குதா? பொல்லாத மனிதர்கள் மந்திராத பண்ண நெருக்கிறாங்களா? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எனக்கு முன்பாக செங்கடலை இயேசுவின் நாமத்தினால அல்லேலூயா பிரிந்து போ என்று கட்டளை கொடுக்கிறேன். சபல வரிக்கரவா. கண்டுகளை விசுவாசம் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போகும் யோசனை சொல்லுது பாருங்கள். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சபல வரிக்கா தூரி விக்கிறவா. அல்லேலூயா. எவ்வளோ ஆசையோடு வர்றாங்க பாருங்கள். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடுவேன், பங்கிடுன்னு சொல்லி எவ்வளோ ஆசை அவங்களுக்கு. கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரா? ஒரு கால் நேரம் வரைக்கும் தான் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அப்புறம் அப்படியே கர்த்தர் கொண்டு வந்து அவங்கள ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில் அப்படியே கவிழ்த்து போட்டுட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடி பாடி என்ன செய்கிறாங்க? அல்லேலூயா துதிக்கிறாங்க பாருங்கள். ஷபலபா ரீவாக்கரபா ரீக்கரபா. இன்றைக்கி உங்களை துரத்துக்கிற பிரச்சனை என்ன? உங்களை வேதனைப்படுத்துகிற பிரச்சனை என்ன? சோராது ஜெபித்திட ஜபாபி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தாயை கேட்டு பாதம் வந்தேன், இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தேன். ஹல்லேலூயா. அனுபவிக்கிற கஷ்டங்கள், பாடுகள், தீமைகள் அது நிலைக்காது. ஒரு வழியாக வந்த சத்துரு 7 வழியாய் ஓடி போவான். ஒரு வழியாக வந்த கடன், ஒரு வழியாக வந்த வியாதி, ஒரு வழியாக வந்த தரித்திரம், ஒரு வழியாக வந்த தீமைகள், ஒரு வழியாக வந்த பொல்லாத மனிதர்கள், ஒரு வழியாக வந்த மந்திரவாதம், ஒரு வழியாக வந்த பிரச்சனைகள், தீமைகள் 7 வழியை ஓடி போகும் என்று சொல்லுங்க. வாயை திறந்து அது போகும். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். ஷபலப ரீகா தூ ரிபிக்கரவா ரிபாக்கரவா. அல்லேலூயா. கர்த்தர் செங்கடலை பிளந்தா ஜனங்கள் போனாங்க. ஆடி பாடி என்ன செய்கிறாங்க? துதிக்கிறாங்க பாருங்கள்.
கர்த்தரின் பலனும் என் கீதமுமானார். அவர் ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரை உயர்த்தி அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவர். யுத்தத்தில் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு வல்லாளெல்லாம் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கத்தரையே நோக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவர். சொல்லிக் கொடுங்கப்பா, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. நன்றியோடு துதிக்கணும், செய்த நன்மை நினைத்து நினைத்து துதிக்க சொல்லிக் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. காலைதோறும் உடைய கிருபை புதியப்பா, புது கிருபை தாங்கப்பா, புது வழி திறந்து கொடுங்கப்பா. ஒரு கிறிஸ்துவர்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் காலை வேலை எங்களை ஒவ்வொருவரும் புதிய சிருஷ்டியாய் மாற்றுங்க. புது கிருபை தாங்க, புது ஆசிரியர் தாங்கப்பா, புது வழி திறக்கப்படட்டியா. இயேசுவே நீ மனம் இறங்கும். இயேசுவே உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்க ஐயா. மனமிறங்க வேலையை கொடுங்கப்பா. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமண தடைகள் உடையட்டும் ஏசப்பா. ஆமென். வந்த தந்திரக்கட்டுகள் உடையட்டும் இயேசுவே நாமத்தினால. ஏசப்பா நன்றி. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை மறையட்டும் தகப்பனே. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. வீட்டை கட்ட முடியாமல் கஷ்டப்பட கட்டி முடிக்க உதவி செய்யுங்கப்பா. வீடு வாங்க பணம் கொடுங்க ஏசப்பா. பிள்ளை பீஸ் கட்ட பணம் கொடுங்க ஏசப்பா. ஆமென். கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. வேலைக்கு போகிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. வாகனத்துக்கு வளர்த்து பாதுகாப்பு கட்டளையிடுங்கப்பா. வழியெல்லாம் பாதுகாத்து தூதர் சேரி அனுப்புங்கப்பா. அனுப்புங்க அனுப்புங்க அனுப்ப. அக்கினி அதங்களை அக்கினி குதிரைகளை இறங்கட்டும் ஐயா. அக்கினி கண்களை உடையவரே, அக்கினி பார்த்த உடையவரே, இறங்கி வருவீராக ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளை செபிக்க வைங்க, துதிக்க வைங்க, பாட வைங்க. இந்த நாளில் தகப்பனே உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்டில் இறங்கட்டும் என்று நான் செபிக்கிறேன். மந்திரங்கள் தந்திரங்கள் எரிஞ்சு போகட்டும் இயேசுவின் அக்கினினால. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. உங்கள் வீடுக்கு செப வீடாய் மாறட்டும். ஆமென். பரலோகமாய் குட்டி பரலோகமாய் மாறட்டும் தகப்பனே. நல்ல பிள்ளை படிப்பை கொடுங்க இசப்பா. தேவ ஞானம் கொடுங்கப்பா. வீட்டில் அவமானந்து வராதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. வெட்கத்துக்கு பல லட்டிப்பான பலனை கொடுங்க. இழப்புக்கு சரி கட்டுங்க இசப்பா. ஆமென். இந்த குடும்பத்தில் பிரச்சனைகளே நிற்காது. அல்லேலூயா. ஒரு வழியை சத்து 7 வழியை ஓடி போகிறான். இப்படி எப்படி சோர்ந்து போயிருக்காங்க, பலப்படுத்துங்க, திறப்படுத்துங்க இசப்பா. செபிக்க வைங்க, துதிக்க வைங்க, பாட வைங்க. பாவங்களை சாப்பங்களை மன்னிங்க 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 ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தில் பலமாய் நீங்கள் அசைவாடுங்க, பலமாய் அசைவாடுங்க ஆவியானவரே. சோர்ந்து போன பிள்ளைகள் மேலே அசைவாடும் 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 அசைவாடும். பாடல் பாடி பாடி இந்த காலை வேலை துதிப்பார்களாக துதிப்பார்களாக துதிப்பார்களாக. அந்த நாள் முழுதும் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ள வழி நடத்தும். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.